ஜப்பானியர்களுடைய ஸ்கின் பளபளப்பா இருக்கிறதுக்கு அவங்க ஃபாலோ பண்ற 4-2-4 ரூல் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஜப்பான்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய ஸ்கின், ஆண்களுடைய ஸ்கின் கூட ரொம்ப பளபளப்பா, ரொம்ப மினுமினுப்பா இருக்கும். எப்படி இவங்கலாம் இவ்வளோ அழகா இருக்காங்க? அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அப்படியே பளபளன்னு இருக்குதே அப்படின்லாம் நீங்க யோசிச்சிருக்க வாய்ப்புண்டு. அஃப்கோர்ஸ் அங்க இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்ட் ஆல்சோ அவங்க சாப்பிடுற ஃபுட் இது எல்லாமே மேட்டர்ஸ் தான். அதை தாண்டி அவங்க ஸ்கின்னுக்கு அப்படின்னு எடுத்துக்கிற கேருமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுடைய கிளைமேட் வந்து ஒத்துழைக்கலனாலும் கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் இங்க இருக்கிற இந்த ஒரு கிளைமேட்டுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பளபளப்பாவும் வச்சுக்க நம்மளால முடியும். அதுல தான் அந்த 4-2-4 ரூல் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ 4-2-4 அப்படின்றது ஃபர்ஸ்ட் 4 மினிட்ஸ் உங்க ஸ்கின்ன ஆயில் கிளென்சிங் பண்ணணும். நீங்க நார்மலா ஒரு தேங்காய் இல்ல ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணலாம். இல்லனா கிளென்சிங் ஆயில் அப்படின்னுமேவும் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் காசு ஸ்பெண்ட் பண்ணி அந்த கிளென்சிங் ஆயில் வாங்கி வச்சுக்கிட்டாலும் ஆயில் பேஸ்ட் கிளென்சர் அப்படின்னு சொல்றாங்க. கிளென்சிங்லேயே வந்துட்டு நிறைய கிரீம் பேஸ்ட் கிளென்சரும் இருக்கு. அந்த இதுக்கு நீங்க போக வேணாம். இந்த ஆயில் பேஸ்ட் கிளென்சர் நீங்க வாங்கி அதை வந்து ஃபர்ஸ்ட் 4 மினிட்ஸுக்கு நல்லா சர்க்குலர் மோஷன்ல உங்க ஃபேஸை மசாஜ் பண்ணணும். அதாவது காலையில நீங்க மேக்கப்லாம் போட்டுட்டு வெளியில ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு இந்த கிளென்சிங் ஆயிலை நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு 4 மினிட்ஸுக்கு இந்த மசாஜ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ஃபேஸை வாஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷோ இல்ல நீங்க என்ன மாதிரியான வாஷ் ஃபேஸுக்கு வச்சிருக்கீங்களோ அதை வச்சு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஃபேஸுக்கு சோப் யூஸ் பண்ண வேணாம், ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ உங்க ஸ்கின் எந்த டைப்பான ஸ்கின் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான இன்கிரீடியன்ஸ் இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் நீங்க வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்றது 2 மினிட்ஸுக்கு நீங்க நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் 4ல இருக்கிற அடுத்த 2. அடுத்து லாஸ்டா இருக்கக்கூடிய 4 என்ன அப்படின்னா, நல்லா வார்ம் வாட்டர்ல உங்க ஃபேஸ 4 மினிட்ஸுக்கு வாஷ் பண்ணணுமா. வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோப் என்ன ஸ்லோவா அந்த விளம்பரத்துலலாம் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்ஸ்டன்ட்டா வந்து கையில இருக்கக்கூடிய அழுக்கு போகக்கூடிய ஹேண்ட் வாஷ் அப்படின்லாம் அவங்க வித்தாலும், ஃபேஸுக்குன்றது இந்த தண்ணிய நீங்க வந்து அழகா முகத்துல ஒரு 4 மினிட்ஸுக்கு நீங்க வந்து தெளிச்சு தெளிச்சு கழுவும் பொழுது, அந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அழுக்கு, ஆல்சோ உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு கிளென்ஸ் ஆன ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்க ஸ்கின்ல போர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அழுக்குகளுமேவும் வெளியில வர்றதுக்கு இந்த 4 மினிட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பண்றத மட்டுமே ஒரு ரிச்சுவலா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அங்க இருக்கிற எல்லாருமேவும் பளபளன்னு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இருக்கிறாங்க தான். அது அவங்களுடைய அந்த கிளைமேட் கண்டிஷன் தான். அதை தாண்டி ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அழுக்குகள், தேவையற்ற பொல்யூஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வெளியில எடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு மெத்தடை அவங்க ஃபாலோ பண்றாங்க. இந்த மெத்தட் அழுக்குகளை மட்டும் எடுக்குதா? கிடையாது. ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கோ அந்த இடம் ரொம்ப ஹெல்தியா இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ உங்க ஃபேஸுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு அந்த கிளென்சிங் ஆயில் வச்சு பண்ணக்கூடிய அந்த மசாஜா இருக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு எடுத்துக்கிற அந்த 2 மினிட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா தண்ணியை வச்சு கழுவும் போது இருக்கிற 4 மினிட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப உபயோகமா இருக்கு. இதை தாண்டி இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகப்பருக்களையும் இந்த ஒரு மெத்தட் குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தேவையற்ற பொல்யூஷன், தேவையற்ற ஆயில் ஃபேஸ்ல இருக்கும் பொழுதுதான் முகப்பருக்களை வந்து அதிகப்படுத்துது. ஸோ நீங்க உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரியான ஃபேஸ் வாஷும் கிளென்சிங் ஆயிலும் சேர்த்து கரெக்டா யூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான ஒரு மெத்தட் உங்க சருமத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸையும் குறைக்குது. இதுக்கடுத்து என்ன ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின்ல இருக்கக்கூடிய என்லார்ஜ் ஓப்பன் போர்ஸ்ல இருந்து உங்களை பாதுகாக்குது. ஸோ இந்த போர்ஸ் நிறைய பேருக்கு அப்படியே விரிவாயிட்டே போகும். ஸ்கின் ஃபுல்லாவே முகம் ஃபுல்லா புள்ளி புள்ளி புள்ளியா ஒரு ஃபீல் கொடுக்கும். அது எல்லாத்தையுமே க்ளோஸ்டு போர்ஸ் ஆக்குறதுக்கு இந்த ஒரு 4-4 மெத்தட் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதை தாண்டி உங்க ஸ்கின்னுக்கு இது கொடுக்கக்கூடிய கடைசியான ஒரு நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆன்டி ஏஜிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. வயசு ஆனாலுமே சில பேருக்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஹெல்தியா இருக்கும். அது எல்லாமே வயது இருக்கிற அந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரி பண்ணிக்கிற கேர் தான். முக்கியமா ஜப்பானியர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த கேரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.